அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுபக்கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு அந்த அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பணிவால் அதிகார பதவி வரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பணிவால் அதிகார பதவி வரும். இப்போ தலைப்பில் இருந்தே புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அடக்கத்தை மெயின்டைன் பண்ணும். அதிரடி காட்டி திமிரு காட்டுறது வேண்டாம். அந்த பணிவு இருக்கிறப்ப உயர்வு, பொதுவிலேயே சொல்லுவாங்கள்ல, பணிவு இருந்தால் உயர்வு வரும். தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான். அப்படி தாழ்த்திக்கிறது, பணிவாக இறங்கி போகிறது, அது பெரிய அளவுக்கு அதிகார பதவி, அந்தஸ்து, மரியாதை உயர்வது இப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பெரியவங்க ஆதரவு இருக்கும். பணிவாக இருந்தால் எல்லாம் விவரம் தெரிஞ்சாலும் எவ்வளோ பணிவாக இருக்கான் பாரு, எவ்வளோ அடக்கமான ஆளாக இருக்கான் பாரு அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி இருக்கும். ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாதவன் குரு பகவான் 3-6 குடையவன், அவன் உச்சமாகறான். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பகை விரோதத்தை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால தான் பணிவு வேண்டும்ன்ட்டு. ஏன்னா 3ஆம் இடத்தை உச்சங்கிறப்ப, அதுவும் 10ஆம் இடத்துல செய்கிறப்ப எவனை கேட்கணும், என்ன கேட்கணும், இதுதான் இப்படி தான் நான் சொல்கிறத கேளு பண்ணு. அதுவும் சூரியனோட சேர்ந்துட்டாரா, சூரியன் வேறு 10ல் இருக்கா, அதிரடி திமிரு அதிகாரத்தை காட்டுவீங்க. குருவும் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால குரு நியாய தர்மம் ஒழுங்கு இதெல்லாம் அந்த பவரை இழக்கிறார். சூரியன்கிட்ட பவரை கொடுத்துட்டார். அப்போ அதிகார துணிங்கிறது அதிகம் வரும். இப்படி தான் நான் செய்கிறது தான், கேட்டு போங்க, தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதிரடி காட்டுற மாதிரி தான் பண்ணுவார். அதிரடியாக இறங்கி வேலை பார்க்கறது. அதனால் 6 குடையும் உச்சமாகிறப்ப பகை விரோதம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். பணிவை கடைபிடிங்க. பணிவால் அதிகார பதவி வரும், மரியாதை அந்தஸ்து உயரும். அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை அறியாமல் வரும் கோபம். எல்லாம் என்ன அநியாயம் பிடிச்சவங்க, விவரம் தெரியாமல் ஏதாவது நம்மளை வெறுப்பேற்றுறாங்களே அப்படின்லாம் தோணும். 5ல் உள்ள ராகு அதை மாதிரி. ஏன்னா ராகுவும் சனியை போன்று தான். ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார். இவர் யார் இவர் நம்மளை கேட்குறது, புது ஆளுங்க, வேலை ஆளுங்க, சொந்த பந்தம் பெரிய ஆள், மாமா மச்சா பெரிய ஆள், அப்பா மாமா தாய் மாமன் அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை வரும். முன்ன பின்ன தெரியாதெல்லாம் இவன்கிட்டலாம் என்ன ஏன் பேசுறது ஊயின்ட்டு அப்படி கோபம் வரும். பணிவை காட்டலைன்னாக்கா சிக்கல் வரும். தேவையில்லாத பகை விரோதம் அண்டு லாபம் கிடைக்கிறதையும் கெடுத்து விட்டுருவீங்க. ஏன்னா 11ஆம் இடத்ததிபதியான அந்த சூரியன்
10ல் போய் உட்காந்துருக்கார். 10, 11 பரிவர்த்தனை ஆகுது. 10ஆம் இடத்ததிபதியான சந்திரன் 11ல். ஆக உங்கள் வேலை தொழில் ரீதியாக, அந்தஸ்து மரியாதை ரீதியாக பெரிய அளவுக்கு லாபம், பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்களுக்கு பணிவு இல்லாமல் அகங்காரம் ஆணவமாக பிஹேவ் பண்ணிங்கன்னா வம்பு. அதை மாதிரி பேச வைப்பார். யார்? செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அதிரடியாக கோபமாக வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி பேசுறது, வெடுக்குன்னு பேசுறது, இதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்ததிபதியான அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லது கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, கெட்டது கண்ணுக்கு தெரியும், மைனூட்டாக உள்ள விஷயம் கூட தெரியும். அதனால் பகைக்கிறது, தேவையில்லாமல் வெறுப்பை காட்டுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 9, 12 கூடைய, அதாவது பூர்வ பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம்ங்கிறது கிட்டத்தட்ட சரி, ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்குற மாதிரி. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பணிவு வந்துடும். எல்லாம் அவன் பார்த்துக்குவான், நம்ம ஏன் டென்ஷன் ஆகிட்டு. நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். அவன் இஷ்டப்பட்டால்தான் நடக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இந்த ரஜினி சொல்கிற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது தான். அதை போட்டு தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அது பணிவு வந்துடும். இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு அது எப்படி இது எப்படின்னு ஓவராக பேசிக்கிட்டு. ஏன்னா புதனும் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கதமாகிறார், வக்ரம் பெறப்ப ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்களான்னு பண்ண மாட்டீங்க. ஒரு குடியார போல தான். மெடிடேட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ண மாட்டீங்க, பேச வேண்டியதை முறையாக பேசுறது பேச மாட்டீங்க, செய்ய வேண்டிய செலவுகளை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாததை செய்வீங்க. இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. அப்போ தான் 11ல் உள்ள கேது ஒரு ஞான கிறுக்கன் மாதிரி லாபத்தை நோக்கி, மரியாதையை நோக்கி ஓவராக பேசிவிட்டு அது கிடைக்கல, லாபம் கிடைக்கலன்னு வருத்தப்படுற மாதிரி பண்ணிடுவார். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையற்ற ஆராய்ச்சி, பெரிய அளவுக்கு வேகம், கோபத்தோட கெடுத்துக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஞானி போல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவீங்க. அது பெரிய அளவுக்கு லாபமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக போய் 11ல் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி 11ல் உட்கார்றப்ப லாப சிந்தனை அதிகமாக மேலோங்கும். இதை செஞ்சால் நம்மளுக்கு என்ன லாபம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த மைண்ட் இருக்கும். ஆனால் அவனே 8ஆம் இடத்ததிபதியாகவும் போய் 11ல் உட்கார்றப்ப அந்த லாபத்தை நீங்களே கெடுத்து விடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்பட வைக்கும், அடக்கி வாசிங்க. அப்போ தான் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறத தடுத்துக்காமல் இருப்பீங்க. உலகத்தில் வேறு யாரும் மேக்ஸிமம் தடுக்க முடியாது, நீங்கள் தான். அதுவும் உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், மூத்தவர்கள், அவங்கள்ட்ட போய் பேசிட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் பணிவை காட்டணுன்ட்டேன், ஏன்னா நீங்கள் ஓவராக பண்ணுவீங்கன்ட்டு. செவ்வாய் அப்படி பேச வைப்பார். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி. இப்படி சொல்லிவிட்டார், அப்படி பண்ணிட்டாருன்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அண்டு சனி பகவான் வேறு நெகட்டிவே பார்க்க வைக்கிறாரா. நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி யார்? சுக்கிரன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அசுரத்தன்மை இருக்கும். தேவகுருன்னா அசுரத்தன்மை வராது, எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது மாதிரி. நீங்கள் அசுர குருங்கிறதால, அதுவும் பாதக ஸ்தானத்தில் போய் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி உட்கார்றதால உங்களுக்கே நீங்கள் பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி, சிக்கலை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக எதிர்பாலினர் வகையாகவும் பாதகங்கள் வராதபடி பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்க, மேலே உள்ளவங்க, நீங்கள் ஆண்னா பெண்கிட்ட பேச வேண்டியிருக்கு, நீங்கள் பெண்ணா ஆண்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஒரு நிதானமாக பேசணும் மற்றவங்கள்ட்டையும். ஏன்னா தேவையில்லாமல் சிக்கல் பாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினர் வகையில் கவனம் தேவை. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா அவர் வக்ரம் பெறார் 9ஆம் இடத்ததிபதி. பைத்திய மாதிரி ஏதாவது பேசி கெடுத்து விட்ருவீங்க. நல்லா என்னமோ சொல்லுவாங்கள்ல, வெண்ணெய் திரண்டு வர்றப்ப தாலியை உடச்சி விட்டாருங்க. தாலி உடஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? வெண்ணெய் வீணாப்படும் கீழே கொட்டி. அது மாதிரி கடைசியில் கெடுத்த மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்படுறது வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறதுக்கும் சனியும் செவ்வாயும் போட்டி போட்டுட்டு தூண்டி விடுறாங்க. லாப சிந்தனையை கொடுக்கறதுக்கு, பகை விரோதத்தை பற்றி கவலைப்படாமல், எந்த பாதகம் பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் திமிராக பிஹேவ் பண்ணுறதுக்கு சூரியனும் குருவும் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு. செயலில் அதிரடி காட்டுவீங்க,
போனால் போயிட்டு போகுது, என்ன மதிக்கலைன்னா போயா என்ன அப்படி இப்படிலாம் பேசுகிற மாதிரி வந்துடும். ஜாக்கிரதை. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த குறிப்பாக 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் கப் சிப்புன்னு பணிவாக இருந்துக்கங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இல்லாட்டி எப்போ இந்த அசுரத்தன்மை வெளியில் வரும்னு உங்களுக்கே தெரியாது. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.